ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அதில் வந்து இந்த ஏஇ போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாமே இன்னும் ஒரு 30 டேஸ் தான் நமக்கு இருக்கு, சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து பர்டிகுலராக லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த லாஸ்ட் 30 டேஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஜஸ்ட் 30 டேஸ் தான் இருக்கு. என்னால் அந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட எஃபோர்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஹார்ட் ஒர்க் தான் மஸ்ட். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஈவன் நீங்க வீக்லி 7 டேஸ் இருக்கு அப்படின்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம், சரியா? சிங்கிள் டே கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 8 to 10 ஹவர்ஸ் ஆகுது படிக்கணும், சரியா? பர் டேக்கு வந்து 8 to 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் படிச்சீங்க அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி டெஸ்ட் வந்து டெய்லி அட்டன் பண்ணணும், சரியா? எந்த அளவுக்கு டெஸ்ட் நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நீங்க கொஸ்டின்ஸை ஈஸியா ஃபேஸ் பண்றதுக்கான அந்த ஒரு இது கிடைக்கும். ஸோ கொஸ்டின்ஸை அதிகமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஒரு 10,000 கிட்ட கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும் கண்டிப்பா, சரியா? அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு குமுலேட்டிவ் ரிவிஷன், கம்ப்ளீட்டா ஒரு ரிவிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா கிராக் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த சூப்பர் ஃபாஸ்ட் பேட்ச் அப்படின்றத நம்ம லான்ச் பண்றோம் அப்படின்ற சொல்லியிருந்தோம். இதை பொறுத்தளவு உங்களுக்கு டெக்னிக்கல் செஷன் இருக்கும், ஃப்ரீயா வந்து நான் டெக்னிக்கல் செஷன்ஸும் நம்ம கொடுக்குறோம், சரியா? ஜிஎஸும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த டெக்னிக்கல் செஷன்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு வந்துட்டு டெய்லி ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்கும், லைவ் செஷன்ஸும் இருக்கும். ரெக்கார்டட் வீடியோஸை பொறுத்தளவு டெய்லி வந்து 3 வீடியோஸ் நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோவா கொடுத்துருவோம். லைவ் செஷனை பொறுத்தளவு 2 லைவ் செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், சரியா? டெஸ்ட் சீரிஸ் வித் வீடியோ டிஸ்கஷனோட கொடுத்துருவோம். இப்போ 30 டேஸ் ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெக்கார்டட் செஷன்ஸ் என்னென்ன டாபிக்ல கொடுக்குறோம், லைவ் செஷன்ஸ் ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன டாபிக்ல கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கவர் ஆகுது, இங்கே ஹைட்ராலிக்ஸ், அதே மாதிரி இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு லைவ் செஷனாக வருது, பில்டிங் மெட்டீரியல்ஸ் ரெக்கார்டட் செஷனு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் லைவ் செஷன், சர்வே வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனாக கொடுப்போம். அதே மாதிரி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரெக்கார்டட் செஷனு, சாயில் மெக்கானிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் எஸ்ஓஎம் வந்து லைவ் செஷன்ஸாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டிசைன் ஆஃப் ஆர்சிசி ஹைட்ராலிக்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு சண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும், சரியா? ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளானு. அதே டெக்னிக்கல் செஷன்ஸை பொறுத்தளவு நீங்க வந்து 250 பிளஸ் மார்க்ஸ் வந்து இந்த கோர்ஸ்ல இருந்து மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரீ நான் டெக்னிக்கல் செஷன்ஸ்ல என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி, தமிழ் எலிஜிபிலிட்டி, அப்புறம் என்ன அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் அண்ட் வீடியோ எக்ஸ்பிளனேஷன்ஸோட இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு கன்வீனியன்டான டைம்ல இதை வாட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த டைம்னாலும் நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நான் டெக்னிக்கல் செஷன்ஸ் ஃப்ரீ செஷன்ஸ் சொன்னோம்ல, இதை பொறுத்தளவு 125 பிளஸ் மார்க்ஸ் வந்து இந்த கோர்ஸ்ல இருந்து மட்டும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா. அதே மாதிரி இந்த சூப்பர் ஃபாஸ்ட் பேட்சை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா நீங்க 375 பிளஸ் மார்க் வந்து இந்த பர்டிகுலர் பேட்ச்ல இருந்து மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க வந்து அதர் அகாடமிஸோட நம்ம அகாடமி ஒரு கம்பேரிசன் மாதிரி தான் அதில் கொடுத்துருக்கோம். நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா 600 பிளஸ் கிளாஸஸ், நிறைய இதில் 100 பிளஸ் கிளாஸஸ் தான் கொடுப்பாங்க. 120 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ், நிறைய 20 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 1000 அதாவது 15,000 பிளஸ் கொஸ்டின் டிஸ்கஷனு, நிறைய இதில் ஒரு 4,000 அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க கொஸ்டின் டிஸ்கஷனு. அது மாதிரி ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸிங். ஃபீஸை பொறுத்தளவு எல்லாருக்குமே தெரியும், அதர் அகாடமிஸ்லாம் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சூப்பர் ஃபாஸ்ட் பேட்சை பொறுத்தவரை என்ன அப்படின்னா வெரி லோயஸ்ட் ப்ரைஸிங் தான் நம்ம தமிழ்நாடு லெவலில் கொடுக்கும். அந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மெகா ஸ்பெஷல் ஆஃபரை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய
96771136 கால் பண்ணி இதை பத்தின டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து நம்மளோட அகாடமியோட ஸ்பெல் பார்த்தீங்க அப்படின்னா SPWRKZ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட ஒன்லி காண்டாக்ட் நம்பர் இந்த 96771136 அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்மளோட அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1800+ பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. இது நம்ம MAWS எக்ஸாம் கிளியர் பண்ண நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் பார்ட் 1. இது பார்ட் 2 ரிசல்ட்ஸ். இது பார்ட் 3 ரிசல்ட். அவங்களோட நேம் லிஸ்ட் தான், இது வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நமக்கு தேங்க் பண்ணியிருந்தாங்க இந்த MAWS எக்ஸாமில் CV கிளியர் பண்ணக்கு. நிறைய பேர் நமக்கு தேங்க் பண்ணக்கான அந்த ஸ்க்ரீன் கிளிப்பிங் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சூப்பர் ஃபாஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 30 days இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷெட்யூல் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.